ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு ஹாட் நியூஸ் நம்முடைய சேனல் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன், யூடியூபர் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட 10 பேர் அவங்களுடைய முன்னணி தலைவர்கள், முன்னணி நிர்வாகிகள் மீது NIA எனப்படும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது அதை என்ன சொல்றாங்கன்னா கவுண்டர் அஃபென்சிவ் அகெயின்ஸ்ட் த டெரரிசம், பயங்கரவாதத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தும் ஒரு அமைப்புன்னு தான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றாங்க. ஆக அந்த பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உள்ள எந்த குற்ற பின்னணியையும் விசாரிக்கக்கூடிய, விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரக்கூடிய சட்ட அதிகாரம், வரம்பு அதிகாரம் பெற்ற அந்த அமைப்பு NIA என்ற அமைப்பு நாம் தமிழர் கட்சியின் மேல் பாய்ந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட இடங்கள், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, சிவகங்கை, சென்னை வளசரவாக்கம், திருச்சி உள்ளிட்ட இடங்களில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைக்கு சோதனைகளுக்கு பிறகு விசாரணைக்கு 5ஆம் தேதி ஒத்துழைப்பு தர வேண்டும், வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான், நானே விசாரணைக்கு சென்று வாதாட வேண்டுகிறார். அவர் அங்கே போக முடியாது, அவர் மேல இல்லை வழக்கு, அவர் அழைக்கப்படவில்லை. மற்ற 10 பேர் சாட்டை உள்ளிட்டவர். இப்ப இந்த விஷயத்தை கொஞ்சம் மேலோட்டமான விஷயம் இல்லை, இதை நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம். இது எங்கிருந்து இந்த விஷயம் தொடங்குது? அவங்க குறிப்பிடுற 2 விஷயம். ஒன்று, புலிகளுடனான தொடர்பு, தீவிரவாத இயக்கத்தினுடைய தொடர்பு. வலசரவாக்கத்தில் ஒரு பையன் புலி, முன்னாள் விடுதலை புலி, அவர் மாட்டினதுல அவர் போதை கடத்தல் பண்ணியிருக்காரு. அவர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. 2வது தான் மிகப்பெரிய, இவர்களால் வெளிவர முடியாத மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, வெளிநாட்டு பண வரவு, டாலர்கள் ஈட்டியது. இந்த டாலர்கள், வெளிநாட்டு பண வரவு என்பது இது சாதாரண விஷயம் அல்ல. இது எப்ப இதை இந்திய அரசு கொண்டுட்டு வருது, எதுல இருந்து இது தொடங்குதுன்னா, அதாவது இந்திய அரசியலில் பிந்திரன்வாலை, சிம்ரன்ஜித் சிங் மான், பிந்திரன்வாலைக்கு அடுத்துதான் சிம்ரன்ஜித் சிங் மான். பிந்திரன்வாலைக்கு வெளிநாட்டு பணம் அந்த காலிஸ்தான் தீவிரவாதத்துக்காக கனடாவிலிருந்து நிறைய பேர் அவங்களுக்கு, நாம் அதை பஞ்சாபியர்களை, சீக்கியர்களை அந்த தருவத்தில் உதவி பண்ணியிருக்கலாம். அவங்க கனடாவில இருந்து நிறைய ஃபண்ட் வந்தது, பணம். ஆனால் இப்போது போல அந்த வெளிநாட்டு ஃப்ரீயான பண பரிவர்த்தனை இல்லை. அது ஹவாலா மூலமாக அல்லது வர்றவங்கள்ட்ட கொடுத்து விடுறது, ஹவாலா, தங்க கடத்தல், இந்த மாதிரி தான் அந்த பணம் உள்ளுக்க வந்தது. தடுக்க முடியல. சில தன்னார்வ தொண்டு அமைப்புகள் மூலமாகவும் வந்தது, NGO மூலமா. அதற்கு பிறகு சிம்ரன்ஜித் சிங் மான். இதுல பாஜகவும் இதுக்கு விதிவிலக்கல்ல. இந்த நாதாரி பயில்கள் இவங்களுக்கு RSS, இந்துத்துவ அமைப்புகள் வேரூன்றி இருக்கிற அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலே வேரூன்றி இருக்கின்ற இந்த இந்துத்துவ வசூல் பண்ணி கொடுத்துதான் இந்த கட்சியை, பாரதிய ஜனதா கட்சியவே வளர்த்து எடுத்தாங்க. முழுக்க முழுக்க அமெரிக்கா அயோக்கியத்தனம் பண்ணது, மிகப்பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க. இந்தியா சோசியலிச கொள்கைகளோடு ஏற்றுக்கொண்டு ரஷ்யா பக்கம் சாய்ந்த உடனே அவங்க RSS வளர்த்தது அமெரிக்கா தான். அப்பட்டமாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள். அமெரிக்கா அயோக்கிய பயிலுன்னு திட்டுறான், ஆனா திட்டுறதை அவன் கொடுத்துருக்க யூடியூப்ல தான் திட்டுறான். இது அமெரிக்கா ஒரு வித்தியாசமான, புரிந்து கொள்ள முடியாத நாடு. அதாவது அமெரிக்க அரசாங்கம் அப்படிப்பட்டது, ஆனால் அமெரிக்கர்கள் நல்லவர்கள், சுதந்திர மனப்பான்மை, மனித குலத்திற்கான சுதந்திரத்தை உறுதி செய்பவர்கள் அமெரிக்கவர்கள். இது தனி சப்ஜெக்ட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்படித்தான் இந்தியாவுக்கான நெருக்கடி ஆரம்பிக்குது. அந்த பிந்திரன்வாலையிலிருந்து தான் இவங்க, அதன் பிறகு இந்தியா மிகப்பெரிய விலையை கொடுத்தது. நீல நட்சத்திர நடவடிக்கை, நிறைய ராணுவ வீரர்கள் இறந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ஜெனரல் வைத்தியா அவர் கொல்லப்பட்டார். கனடாவிலிருந்து சென்ற விமானம் வெடிகுண்டு வைத்து இதெல்லாம் மிகப்பெரிய விஷயமாக, இந்தியாவில் மிகப்பெரிய விஷயமாக நடந்தது. இதுக்கெல்லாம் ஃபண்ட் எப்படி வந்ததுன்னு அவங்க ஆராயும் போது வெளிநாட்டு ஃபண்ட் நிறைய ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் சிம்ரன்ஜித் சிங் மான், அவருக்காக கூட இவர் சீமான் போய் பேசினார் அங்கே பஞ்சாப்ல. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி அந்த வகையில் அவங்கெல்லாம் இந்த டிஜிட்டல் யுகத்துக்கு முன்னால, இந்த டிஜிட்டல் யுகத்துக்கு முன்னாடி பணப்பரிவர்த்தனை வந்தது. இப்போ அவங்க லீகலா பண்ணலாம்.
என்ன அதுக்கான வழி நிறைய இருக்கு. இப்போ அந்த எலக்ட்ரல் ஃபண்டுன்னு சொல்லி அவங்க உருவாக்கிட்டாங்க. எலக்ட்ரல் ஃபண்டில் எவ்வளவு யார் கொடுத்தாலும் கேள்வி கேட்க முடியாத அளவில் மோடி சட்டத்தை மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு ஃபண்டு வர்றது அதை அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவின் முன்னணி அரசியல் கட்சி. அதனால் பாரதிய ஜனதாவிற்கு இன்னி ஃபண்டை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் RSS மூலமாக அமெரிக்கா வாழ் இந்தியர்கள், இந்துக்கள் மற்றும் ஐரோப்பிய வாழ் இந்துக்கள் மூலமாக தான் பணம் வாங்கினாங்க. அது உண்மை, நிதி திரட்டப்பட்டது. இப்போ என்ன விஷயம்னா, இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் நீங்கள் டாலர்கள் வெளியே வரவழைக்கிறது மிகப்பெரிய அஃபென்ஸ். அதாவது யார் எடுக்கலாம், சில விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் இந்திய அரசியல், இந்திய அதிகார வர்க்கத்தில் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறீங்க. நான் சில எபிசோட் பேசும்போது சில விஷயங்களை சொல்லுவேன். இப்போ NGO இருக்காங்க, தொண்டு நிறுவனங்கள் 80G வாங்கியிருந்தா உள்ளூரில் வருமான வரி விலக்கு உண்டு. வாங்குற பணத்துக்கு வருமான வரி விலக்கு அவங்க கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ரெண்டாவது FCR 1 and 4 இந்த 2 நம்பருக்கான எலிஜிபிலிட்டி கிடைச்சிச்சு. இந்த 2 நம்பரும் வாங்கிட்டா எத்தனாயிரம் கோடி ரூபாய் வேண்டுமானாலும் வெளிநாட்டு பணம் இந்த NGOக்களுக்கு வரலாம். இந்த ஃபண்ட் அவங்க அந்த வெளிநாட்டு பணம் இங்கே இருக்கிற NGOக்களுக்கு டைரக்டாகவே பேங்க்கு வரும். இதுதான் FCR 1 and 4. அதன் பிறகு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்கல்ல, அந்த ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் இவர்கள் டாலர்களை கையாளலாம். வெளிநாட்டுக்கு வேலைக்காக போயிருக்கிறவர்கள், அக்ரிமெண்ட் மூலமாக போயிருக்கிற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்க அனுப்பலாம். NRI அக்கௌண்ட் மூலமாக அனுப்பலாம். இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட வழிகள். அங்கீகரிக்கப்படாத வழியில் தனிநபர் பெறுவது கூட ஒரு பெரிய விஷயமாக இது பண்ண முடியாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி வெளிநாட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு அரசியல் நடத்துவது என்பது அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க இந்திய அரசு. எந்த நாட்டு அரசும் வெளிநாட்டு பணத்தை கொண்டு இங்கே ஒரு அரசியல் கட்சி, இன்னொரு நாட்டு பணத்தை கொண்டு இங்கே ஒரு அரசியல் கட்சி இயங்குகிறது என்றால் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. இது மிகப்பெரிய கேஸ். இவனுங்கிற நிறைய மாட்டியிருக்காங்க, இவனுக்கு தெரியல. எல்லாத்தையும் வெளிப்படாத திரள் நிதி தருகன்னு வாட்ஸ்அப்பில் போய் பேச வேண்டியது. அதாவது இது எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா, இந்த பெரியாரிஸ்டுகள் இருக்காங்கல்ல, சுபவி, அப்புறம் அந்த நெடுமாறன், வைகோ, இவங்க இந்த காலகட்டத்தில எல்லாம் அவங்கெல்லாம் இந்த ஆயுதங்கள், அந்த மருந்து பொருட்களை எல்லாம் அனுப்பி கொஞ்சம் சில்லறை பார்த்தாங்க ஏலத்துக்கு. அதன் மூலமாக இங்கே இருந்து கடத்துறவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதெல்லாம் அனுப்பிக்கிட்டு சில்லறை பார்த்தாங்க. அப்புறம் இவங்களை வரவழைச்சு பேச சொல்லி அவங்களுக்கு ஏதோ கையில் கிடைச்சது $5 $10 இங்கே வசூல் பண்ணி நன்கொடையாக கொடுத்து விடுவாங்க. இந்த அளவில் அவங்க. ஆனால் திரள் நிதி நாங்கள் தமிழில் வாங்க போகிறோம்னு சொல்லி ஈழத்துக்காரங்களை பெருசாக ஆட்டையை போட்டது இவங்க தயா நாம் தமிழர் கட்சி. இது மிகப்பெரிய அஃபென்ஸ், இந்திய அரசியல் வரைவுக்குள்ள மிகப்பெரிய அஃபென்ஸ். இது தெரியல. ஆனால் இவனுங்க அந்த பெரியாரிஸ்டுகளை போட்டு கிண்டல் பண்ணி, உங்களுக்கு கிடைக்கலைன்னா முடிஞ்சா நீ வாங்கிக்க, எங்களுக்கு வாங்க சாமர்த்தியம் இருக்கியா, எங்களை நம்பி தான் தர்றான், நாங்கள் தான் தமிழில் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அந்த பெரியாரிஸ்டுகளை கேலி செய்து கிண்டல் செய்து கொண்டு இருந்தார்கள். இப்போ இது மாட்டிருக்குது. பெரிய கேஸ், சாதாரண கேஸே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி வெளிநாட்டு பணத்தை கொண்டு அரசியல் கட்சி நடத்துவது, அதாவது அரசியல் இயக்கம் தடை செய்யப்படலாம். மேற்கொண்டு அவர்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கு கூட பல ஆண்டுகள் தடை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான தொடலை மற்றவங்களை தொட்டிருக்காங்க. அவர் உரிச்சு வாழைப்பழத்தை ஊட்டியிருக்கானுங்களே ஒழிய எந்த பண பரிவர்த்தனையும் தான் இருக்கிறதா அவர் காட்டிக்கிறல. ஃபண்டு எப்படி வருது என்னங்கிறத மற்ற இதுகளில் வச்சிருக்காங்க. ஆனால் உள்ள தொடர்பை மறைக்க முடியாதுல்ல. ஈடி இதில் உள்ள இறங்குனா சீமானு உள்ள போக வேண்டியதான், வேற வழி இல்லை. முறையற்ற பண பரிவர்த்தனை எங்கெல்லாம் போயிருக்கிறோம். ஒரு டீஸா வாங்கி சாப்பிட்டு இருந்தா கூட அந்த பணத்தில் நீங்கள் போய் ஆகணும், பதில் சொல்லி ஆகணும். அது ஈடி. இப்போதான் போயிருக்காங்களே நிறைய. அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். நேற்று வரை சிபுசேரனை டச் பண்ணும்போது கூட இந்தியாவில் அத்தனை பேரும் கொந்தளித்தார்கள். அரசியல் பழிவாங்கல். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சீமானை தொடரும்போது தமிழகத்தில் மௌனமாக நிறைய அரசியல் கட்சிகள் வரவேற்கிறார்கள். நமட்டு சிரிக்கிறாங்க. பெரியாரிஸ்டுகள்லாம் இனிப்பு வழங்கி கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாரையும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, நட்போடு இருந்திருக்கார்கள். தங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. இதுதான் அதாவது பம்ப விலை கொடுத்து வாங்குறது, திருட தெரியாதவன் தலையாரி வீட்டிலே போய் திருடுறது, இதெல்லாம் சொல்லுவாங்க.
இப்போ கிராமங்கள்ல எல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்துறது, திருவிழா நடத்துறதுனா வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பாங்க சில இடங்களுக்கு போய். அது மாதிரி பாக்கு வச்சு அழைச்சது மாதிரி என்ஐஏவை பாக்கு வச்சு அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. இவை செய்யலாமா? அரசியல் இயக்கங்கள் எல்லாம் எப்படி பணம் சேர்த்தார்கள்? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒரணா மெம்பர்ஷிப் வச்சிருந்தாங்க. அதன் பிறகு திமுக வந்து அவங்க மாநாடுகளில் ஒரணா மெம்பர்ஷிப் போட்டு ஒரணா இதெல்லாம் போட்டு அப்படிதான் அவங்க கட்சிக்கு நிதி வசூல் பண்ணாங்க. ஒரு புத்தகங்கள் வெளியிடுவாங்க. மாநாடுகளில் அவங்க பெரிய அளவில் அந்த நுழைவு கட்டணம் வச்சு நாடகங்கள் நடத்தி கட்சிக்கு நிதி வசூல் பண்ணாங்க. திராவிட நாடு நடத்தி அண்ணா வசூல் பண்ணார் கட்சிக்காக. அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய கொடுத்தார். அதுபோல SSR, MR ராதா போன்றவர்களாம் நாடகம் நடத்தி அதில் வந்து வசூலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்தாங்க. அப்படிதான் அந்த கட்சி வளர்ந்தது. அந்த கட்சி வளர்ந்தது வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க, துண்டேந்தி வசூல் பண்ணுவாங்க. பொதுக்கூட்டங்களில் அழகாக பேசுவாங்க. அந்த பேச்சை கேட்கறதுக்கு வர்றவங்கள்ட்ட அழகாக பேசி துண்டேந்தி வசூல் செய்வார்கள். இதே போல் கம்யூனிஸ்டுகள் உண்டியல் குலுக்கி அவங்களும் துண்டேந்தி வசூல் பண்ணி மாநாடு போட்டு மாநாடுகளுக்கு நுழைவு கட்டணம்லாம் வசூல் பண்ணாங்க. உறுப்பினர் கட்டணம் ஒரணாவிலேருந்து தொடங்கினாங்க. காங்கிரஸும் உறுப்பினர் கட்டணத்தில் தொடங்கினாங்க. அப்புறம் படிப்படியாக 1, 2 இன்னைக்கு 10 ரூபா வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க. இவங்க உறுப்பினர் கட்டணம் துண்டேந்தி வசூல் போ, நமக்கு திரள் நிதி வாட்ஸ்அப்பில் போடு வச்சானா ஆப்பு ஒன்று. இதுதான் சிறுபிள்ளை வெல்லாமல் வீடு வந்து சேரதுக்கு ஆளும் தெரியாமல் காலை விட்டீங்க பாருங்க. எதற்காக இந்த சட்டம் போடப்பட்டது? பிந்திரன் வாழைன்னு உங்கள் அப்பன் ஒருத்தன் அவன் போடல தான் இந்திய அரசு பயந்து இந்த மாதிரி சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க அதுல போய் வம்பா போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே, இது தேவையா? இது உங்களால் முடிந்தால் மக்களுக்கு அரசியல் ரீதியாக சேவை செய்ய வேண்டும் என்றால் மக்கள்கிட்ட இருந்து தான் வசூல் பண்ணணும். 1 ரூபா 2 ரூபா மக்கள்கிட்ட இருந்து போய் பேசி வசூல் பண்ணி தான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய இலக்கணமே அதுதான். அப்படிதான் உலக நாடுகள் முழுவதும் நடக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம், அரசியல் வல்லுநர்கள், நான் காலையில் பேசினேன் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே சென்னையில் இருக்கிற என்னுடைய நண்பர்களோடு கலந்துரையாடினேன். அவங்க சொல்றாங்க அண்ணாமலை தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை போட்ட ஸ்கெட்ச் இது. அதாவது பாமக இவங்களையெல்லாம் சேர்த்து ஒரு வலுவான கூட்டணி, நாதாக்கா, பாமக, விஜயகாந்த் கட்சி இவங்களையெல்லாம் சேர்த்து பிஜேபியோட சேர்த்து ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டு இந்த கூட்டணி அதிமுகவோட ஒரு பாதிக்கு பாதி ஷேர் வாங்கி நின்றா ஒரு பாதி தொகுதியாவது கைப்பற்றலாம், கரையேறலாம்ங்கிற அவங்க கணக்கு. இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அந்த ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறாரு. அதனால் அவர் வந்து சீமானை அவர்கள் தொடவில்லை. சீமானை தொடாம மற்றவங்களை வளைச்சு ஒரு பயம் காட்டியிருக்காங்க. ஏற்கனவே இந்த விஷயம் சீமானுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் என்றுதான் எனக்கு தெரிந்தவரை சொல்லுகிறேன். சீமானுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி போய் வாங்க போறான், நீ வீட்டில் இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இதற்கு தோதாக இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்களும் அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டார், தமிழக வெற்றி கழகம். இதை பற்றி நாளை மறுநாள் இந்த முழுமையான செய்திகள் வந்தவுடனே நாங்கள் உங்களுக்கு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது இதுதான் விஷயம். ஒரு பக்கம் வலுவான சமயம் பார்த்து காய் நகர்த்தி இருக்கிறார். ஆனால் இது இப்பதான் அதாவது நடவடிக்கை எடுத்த நேரம் தான் நம்மை பாரதிய ஜனதா மேல் சந்தேகப்பட வைக்கிறதை வழிய இது நடவடிக்கை வரும் என்று நீண்ட நாட்களாகவே எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இந்த டாலர் பரிவர்த்தனை ஒரு அரசியல் கட்சி டாலர்கள் பெறுவது என்பது மிகப்பெரிய குற்றம், பெரிய அஃபென்ஸ். ஏன்னா புலிகள் தங்களுக்கு பக்கத்தில் இருந்த விடுதலை புலிகள் தங்களுடைய ஃபண்டை எப்படி வாங்கினாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவுக்கு தெரியும். அதன் மூலம் அந்த 30 ஆண்டு போரை அவர்கள் நடத்தினார்கள். அந்த மாதிரி ஒரு பக்கத்து நாட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் அதில் தலையிட்ட இந்தியாவுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பணப்பரிவர்த்தனையை இந்தியா ஒருபோதும் ஆதரிக்காது, தடுக்கத்தான் நினைப்பாங்க. ஆனால் அதற்கான சமயம் எவ்வளவோ நாட்களுக்கு முன்பாக இவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கலாம். இதில் பங்கு கிடைக்காத நிறைய தம்பிகள் போட்டு கொடுத்துட்டாங்க, நிறைய மனு போயிருக்குது, நிறைய புகார்கள் போயிருக்குது. எல்லாத்தையும் வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போது நடவடிக்கை எடுத்திருக்கிற நேரம் தான் நம்மை சந்தேகப்பட வைக்கிறது. ஏனென்றால் எலெக்ஷன்ல அவங்களுக்கு பாரதிய ஜனதாவை தமிழகத்திலே வரவேற்பதற்கு ஆள் இல்லை, கூட்டு சேர்வதற்கு ஆள் இல்லை. ஆகவே இப்படி இந்த இடி பயமுறுத்தல் இதையெல்லாம் காட்டி
வளைக்க முடியுமா என்ற ஒரு முயற்சியை பாரதிய ஜனதா செய்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. இந்த சந்தேகம் நாளை மறுநாள் 2 நாட்களுக்குள் தெளிவாகிவிடும். அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஆதரவு கிடையாது, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சேனலுக்கு ரொம்ப நல்ல விஷயம். நீங்களும் விமர்சனத்திற்கு உள்ளே வந்து விட்டீர்கள். இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாரிலாயினும் கெடும். உங்கள் நோக்கம், உங்களுடைய சிந்தனை நல்லதாக இருந்தால், இந்த நாட்டிற்கு பயன்படும் என்றால், ஏழை எளிய மக்களை கைதூக்கிவிடும் என்றால் வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே. மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். கிடைத்த தகவல்களை வைத்து ஓரளவு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். திரு சீமான் அவர்களை பற்றி நாளை மறுநாள் என்ன டெவலப்மெண்ட் என்பதை பார்த்து மீண்டும் ஒரு காணொலியிலே இதை பற்றி விவாதிப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திருங்க, மறக்காதீங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.